வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆய்தெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நீதிபதிகள் சவுகான் மற்றும் பாப்டே அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு இன்று ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. தில்லையம்பலத்தாடுவான் சபாநாயகராக விட்டிருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோயிலுடைய நிர்வாகம் யாருக்கு சொந்தம் என்ற நீண்ட நாள் எழுத்திருக்கக்கூடிய கேள்வியில் ஒரு முக்கியமான தீர்ப்பை இன்று உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிறது. கோவில் நிர்வாகம் தொடர்ந்து தீட்சிதர் வசமே இருக்கும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இதனை தமிழக அரசு அறிவித்திருந்த செயல் அலுவலரை ரத்து செய்திருக்கிறது. இது தொடர்பாக உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் அளித்திருந்த தீர்ப்பையும் ரத்து செய்திருக்கிறது. இனி தொடர்ந்து ஏற்கனவே முந்தைய காலத்தில் இருந்தது போல தீட்சிதர் வசமே சிதம்பரம் நடராஜர் கோயிலுடைய நிர்வாகம் இருக்கும் என்று இன்று தீர்ப்பாயிருக்கிறது. இது தொடர்ந்து ஒரு தீர்ப்பு வந்துவிட்டாலும் கூட விவாதம் தொடர்கிறது. இப்போது முக்கியமாக இருக்கக்கூடிய கேள்வி, இந்த உத்தரவு இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு மட்டும்தான் பொருந்துமா, அல்லது இந்து முன்னணி போன்ற பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய குரலை போல இதுபோல அறநிலையத்துறையின் கைவசம் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களையும் அறநிலையத்துறையிலிருந்து விடுவித்துவிட்டு முழுக்க அறங்காவலர்கள், நிர்வாக அறங்காவலர்கள் மற்றும் பரம்பரை அறங்காவலர்கள் ஒப்படைக்க வேண்டுமா என்ற பிரதானமான கேள்வி எழுந்திருக்கிறது. இதை பற்றிதான் இன்றைய ஆய்தெழுத்து நிகழ்ச்சி நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடைய முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் திரு வி சாமிநாதன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். எம்ஜிஆர் காலத்திலேயே அமைச்சராக இருந்தவர். அதே போல தமிழ் ஆகம விதிகளுடைய வல்லுநர் திரு சக்திவேல் முருகனார் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். இவர்கள் மட்டுமல்லாமல் இந்து முன்னணியுடைய நிறுவனர் திரு ராமகோபாலன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். இவர்கள் மட்டுமின்றி சிதம்பரத்திலிருந்து உமாநாத் தீட்சிதர், அந்த கோயிலுடைய சிதம்பரம் நடராஜர் கோயிலுடைய தீட்சிதர் திரு உமாநாத் தீட்சிதர் நம்முடன் இணைந்திருக்கிறார். உங்கள் 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க நண்பர்களே. நான் முதல்ல இந்த வழக்குல மிகப்பெரிய கொண்டாட்டங்களை கண்டிருக்கக்கூடிய, கோயில் வாசல்ல பட்டாசுகள் வெடித்து கொண்டாட்டங்களை கொண்டிருக்கக்கூடிய தீட்சிதருடைய சார்பாக அமர்ந்திருக்கக்கூடிய திரு உமாநாத் அவர்களை கேட்க விரும்புறேன். இது உங்களோட ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை எழுப்பியிருக்கு அப்படிங்கிற நமக்கு தெளிவா தெரியக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனால் இது ஒரு பல்வேறு கேள்விகளில் இன்னமும் ஒரு விவாதத்தை கிளப்பிக் கொண்டே இருக்கக்கூடிய விஷயம் தான். இந்த தீர்ப்பு உங்களுக்கு எந்த வகையில் ஆதரவு தருகிறது திரு உமாநாத்? அதாவது 1939 வருஷத்திலிருந்து பல கேசுகள் நடந்திருக்கு. இதுல 51 வருஷத்துல ஹைகோர்ட்ல சிதம்பரம் கோயில கவர்மெண்ட் எடுத்துட்டதாக ஒரு நோட்டிபிகேஷன் பண்ணி ஆர்டர் போட்டிருக்காங்க. அதை எதிர்த்து கேஸ் போட்டு அது மெட்ராஸ் கோர்ட்ல நமக்கு சென்னை ஹைகோர்ட்ல ஜெயிச்சு, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல கவர்மெண்ட்ல அப்பீல் பண்ணாங்க. அப்பீல் பண்ண பிறகு அந்த கேஸ் கவர்மெண்ட்டுக்கு சாதகமா வராதுங்கிற தெரிஞ்சிட்ட பிறகு அவர்களே பின்வாங்கி கொண்டார்கள். அதுபோல இப்ப இந்த நடந்த நிகழ்ச்சியும் கவர்மெண்ட் அரசாங்கம் எடுத்துக்கொண்டு ஒரு ஆர்டரை போட்டு எங்களை ரொம்பவும் அவமானப்படுத்தி இருக்கிறது. அதாவது ஆடினாயினர் நெய்யோடு பால்தையர் அந்தனர் பிரியாத சிற்றம்பலம் நாடினா இடமாய் நறுங்குன்றை நயந்தவனே பாடினாய் மறையோடு பல்கீதமும் பல்சடைப்பனி கால்கதிர் வெண்திங்கள் சூடினாய் அருளாய் சுருங்க எம தொல்வினையே என்று சம்பந்தமுத்து சுவாமிகள் 7ஆம் நூற்றாண்டிலே பாடியிருக்கிறார். நடராஜமூர்த்திய தேடி இந்த சிதம்பரத்துக்கு வந்ததாக, அந்தனர் பிரியாத சிற்றம்பலம் நாடினாய் இடமாய், அது ஒருத்தர் இல்ல, சிட்டர் வாழ்தில்லை, சேனார் வாழ்தில்லை, செல்வர் வாழ்தில்லை, இப்படின்னு 4-5 இடங்கள்ல சம்பந்தமுத்து சுவாமிகள் இந்த வாழ்தில்லை என்று சொல்லி, வாழ் என்கிறது அதாவது வினைத்தொகை 3 காலங்களுக்கும் பொருந்தும். முன்னால இப்ப நடப்பு, பின்னாலையும் எதிர்காலத்திலும் உள்ளது. அப்படி சிறப்பு வாய்ந்தவர் தில்லை வாழ்ந்தவர்கள். இது இந்த கிடைத்த வெற்றி என்ன என்றால், அதாவது நாங்க செய்யற பூஜை உண்மை, உச்சஸ்தானேஷு பூஜ்யதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உச்சஸ்தானம் இந்தியாவுக்கு முக்கியமானது உச்ச நீதிமன்றம். இது எதையெல்லாம் தீர்த்து அதை எல்லாத்தையும் நமக்கு தவிடுபொடியாக்கி இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்டை பண்ணியிருக்கிறார்கள். அது எங்களால் நடராஜமூர்த்திக்கு தான் நன்றி. இதோட பக்தர்கள் நடராஜமூர்த்தி அருள் பாலிச்சிருக்காரு தொடர்ந்து அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இதுல இடையில ஒரு வரி பிரயோகப்படுத்தினீங்க, எனக்கு அதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இடையில மத்திய தமிழக அரசாங்கம் அரசு செயலாளர் நியமித்ததன் மூலமாக எங்களை தமிழக அரசு அவமதித்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. செயலாளர் நிர்வகிக்கிறது ஒரு நிர்வாகத்துக்கான விஷயம், இதுல அவமரியாதை எங்கிருந்து வந்தது? அதாவது தீட்சிதர்கள் நிர்வாகம் பண்றவர்கள் குறைவு சும்மா பொய்யான ஏதாவது வழக்க போட்டு எங்களை கஷ்டப்படுத்தி மனது கஷ்டப்பட்டோம். நடராஜாட்ட அன்னில இருந்து இந்த வரை இன்னைக்கு காலையில சொல்லிட்டு இருக்கோம். நடராஜாட்ட சொல்லணும், நம்ம எங்களுக்கு வேற வழி, அதாவது ஊடகங்களோ ஒன்னும் கிடையாது. எது சொன்னாலும் நம்ம போட மாட்டார்கள். உங்களுக்கு போடாத ஊடகங்களா? உங்களுடைய குரலை பிரதிபலிக்கிறதுக்காக நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். நான் திரு ராமகோபாலன் அவர்கிட்ட கொண்டு போகிறேன். நீங்க இது மாதிரியான ஒரு போராட்டங்களை தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்திருக்கீங்க. சிதம்பரம் நடராஜர் கோயில் மட்டுமல்ல, அதற்கு முன்பே கூட பல கோயில்கள் கோயிலில் இருந்து அறநிலையத்துறை வெளியேற வேண்டும், அரசு வெளியேற வேண்டும் சொல்லிட்டு இருக்கீங்க.
இவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்பு கிட்டத்தட்ட 4000 கோயில் 40,000 கோயிலுக்கு மேல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து தொடர்ந்து தமிழக அரசு நிர்வகிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு நேரத்தில் இல்ல, ரொம்ப வருஷமா நிர்வகிச்சிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் நிறைய விழாக்கள் வந்து சிறப்பாக செம்மையா நடந்து கொண்டிருப்பா நம்ம இன்னும் கண்கூடா பாக்குறோம். திருப்பதிக்கு இணையா நம்ம இங்க பழனியில இருந்து பல தேவஸ்தானங்கள், ஸ்ரீரங்கத்துல இருந்து பல தேவஸ்தானங்கள் இயங்கிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது ஏன் அறநிலையத்துறை இதுல இருந்து வெளியே வரணும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன் வலியுறுத்திட்டு வர்றீங்க திரு ராமகோபாலன்? மதச்சார்பற்ற அரசுக்கு மதத்தில் தலையிடுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நாங்கள் மதச்சார்பு அரசு ஹிந்து அரசுன்னு சொல்லட்டும், அதுக்கு பிறகு யோசிக்கலாம். மதச்சார்பற்ற அரசு இதை ரொம்ப நாளா நீங்க சொல்லிட்டே வர்றீங்க. மதச்சார்பற்ற அரசு வந்து மதத்துல என்ன வேலைன்னு, மதச்சார்பற்ற அரசு வந்து எப்படி நீங்க வழிபடணும்னு சொல்றதுதான் தப்பா இருக்க முடியுமே தவிர எப்படி நீங்க நிர்வகிக்கப்படணும்னு சொல்றது என்ன தப்பு இருந்துட முடியும்? எப்படி நிர்வகிக்கணுங்கிறத பத்தி பொதுமக்கள் முடிவு பண்ணிட்டோம். அரசாங்கம் முடிவு பண்ண தேவையில்லை. அரசாங்கம் உள்ள தேவையே கிடையாது. அரசாங்கத்துக்கு தகுதி இல்லை. அரசாங்கத்தினுடைய எத்தனையோ துறைகள் மோசமா இருக்கு. அந்த துறைகள் தான் கலைச்சிட்டு யார்கிட்ட கொடுக்க போறாங்க? அதனால இது வந்து கோவிலை கொள்ளையடிக்கிறதுக்கான ஏற்பாடு தவிர அரசாங்கத்துக்கு எந்த தகுதியும் இல்லை, திறமையும் இல்லை. அரசாங்கத்துக்கு வந்து இதுல வந்து தகுதியும் கிடையாது, திறமையும் கிடையாது சொல்றாரு. நான் வந்து திரு சாமிநாதன் கேட்க விரும்புறேன். நீங்க வந்து அறநிலையத்துறை அமைச்சரா நிர்வகிச்சிருக்கீங்க. நிறைய கோயில்களுடைய பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு வழி வழியா கையாளப்படக்கூடிய பல விஷயங்கள்ல வந்து ஆரம்பம் உங்கள்கிட்ட தான் வந்துச்சு. அவங்க ஒரு தீட்சருடைய வருத்தம் புரிந்து கொள்ளக்கூடியது அவங்களுடைய கோயில் சம்பந்தமா. திரு ராமகோபாலன் சொல்றாரு, இது வந்து கோயிலை வந்து ஒரு கொள்ளையடிக்கிறதுக்கான ஒரு வழியா தான் பயன்படுத்திட்டாங்க அரசு, வேறு ஒரு மாறி மாறி வரக்கூடிய அரசுகள். அதனால அவங்க வெளியேறணும், நாங்க வந்து பொதுமக்கள் நாங்க சாமி கும்பிடுறோம், நாங்க நிர்வகிச்சுட்டு போறோம், நீங்க ஏன் தலைவர்னு கேட்கிறாங்க. ஒரு நியாயம் போல தானே தெரியுது. ராமகோபாலன் அவர்கள் சொல்றது மத சார்பற்ற அரசாங்கத்தில் தற்பொழுது எடுக்கப்பட்ட நிர்வாகம் மத சார்பற்ற நிர்வாகம், இங்கிலீஷ்ல செக்குலார் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று பெயர். எடுக்கிற பொழுதே தீர்ப்பிலும் வெளியில பத்திரிகையிலும் நடராஜர் கோயிலை 2/2/2009 தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் எடுத்த பொழுது மத சார்பற்ற நிர்வாகத்தை தான் நாங்கள் எடுத்தோம். ஈஓ மூலம் நாங்கள் நிர்வாகம் செய்வது நடராஜருக்கு சொந்தமான சொத்துக்களையும் கணக்கு வழக்குகளையும் வருமானையும் தான் பார்ப்போம். மத சம்பந்தமான சடங்குகளில் அன்றாடம் நடக்கிற சம்பவங்களிலோ அல்லது விழாக்களிலோ இந்த அரசு தலையிடாது என்று அறிவித்திருக்கிறார்கள், எழுதி கொடுத்திருக்கிறார்கள். ராமகோபாலன் அவர்கள் மதிப்புக்குரியவர் சொல்லுகிறார், கோயிலை கொள்ளையடிப்பதற்காகத்தான் நிர்வாகம் எடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறாரே தவிர இதுவரையில் கோயில்கள் எடுக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரையில் எடுக்கப்பட்ட கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரையில் உள்ள எல்லா கோயில்களிலும் வருமானங்கள் கோடிக்கணக்கில் பெருகி இருக்கிறது. வருகை தருகிற வழிபாடு பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாகியிருக்கிறது. பல கும்பாபிஷேகம் நடந்திருக்கின்றது. கோயிலில் உண்மையே கொள்ளையெடுத்தது சில தீட்சைகள் தான் என்பது வாயால் சொல்லவில்லை நான். சிதம்பரம் நகர காவல்துறையிலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. சிதம்பரம் நடராஜர் காலிலே அணிவிக்கப்பட்டிருந்த பவுன் தங்க கொலுசு வைரங்கள் பொதிக்கப்பட்டது. சங்கராச்சாரியார் பெரியவர் போட்டது இடது காலில் பொறிக்கப்பட்ட அந்த சிலம்பை டீச்சர்கள் திருடினார்களா இல்லையா? அதை பற்றி எஃப்ஐஆர் சிதம்பரம் நகர் காவல்துறையிலே இருக்கிறதே. எஃப்ஐஆர் போட்டா திருடுனதா அர்த்தமாயிடுமா? அர்த்தமா இல்ல. திருடினார்களா இல்லையா நீங்க கேக்குறீங்க. இன்னைக்கு உங்க மேல 10 நிமிஷத்துல எஃப்ஐஆர் போட்ட முடியும். இன்னைக்கு நாடு பூரா இருக்கக்கூடியவங்க எஃப்ஐஆர் வந்து தொடர்ந்து 10 நிமிஷத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, மாற்றுக் கட்சி, மத்திய அரசு, மாநில அரசு எஃப்ஐஆருக்கு பஞ்சமே இல்லாத நாடா இருக்கு இன்னைக்கு இந்தியா. இதுல வந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டு 30 ஆண்டுக்கு முன்னாடி போடப்பட்ட எஃப்ஐஆர் மூலமாக இவரெல்லாம் திருநாங்கிற முடிவுக்கு வந்துட முடியுமா என்ன? மன்னிக்க வேண்டும். திருடினார்கள் என்று எஃப்ஐஆர் போட்டதில் தீட்சைகள் சார்பில் நோட்டீஸ் அடித்திருக்கிறார்கள், களவு போய்விட்டது என்று. பிராமணர் அல்ல, தீட்சர்களே நோட்டீஸ் அடித்து கோயிலில் இன்னென்ன நகைகள் களவு போயிருக்கிறது என்று தீட்சையை அச்சடித்து சன்னிதானத்தும் சிதம்பரம் நடராஜ கோயில் கீழ சன்னியில் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது என்ன சொல்லுகிறீர்கள்? அவர்களே தீட்சைக்கு பதில் கொடுத்திருக்கிறார்கள். இது மாதிரி அறநிலையத்துறை கேட்ட கேள்விக்கு நான் பார்த்திருக்கிறேன். அது பதிலில் காணா போய்விட்டது என்று சொன்னார்களே தவிர காணா போனது அல்லது மிஸ்ஸிங் தட் இஸ் ஈக்குவல் டு தெஃப்ட்.
டெப்டுடைய டெபினிஷனே எடுக்கிறது தான் உங்களை இருந்து அது எடுத்தார்கள். நடராஜன் போனதுன்னா காணாம போக்குனது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுறாரு. நிச்சயமாக நான் உங்கள்ட்ட திரும்ப தொடர்ந்து வரேன். தீட்சிதர்கிட்ட பதில் கேட்க விரும்புறேன். நான் அதுக்கு முன்னாடி நான் திரு சக்திவேல் முருகனாட்ட கேட்க விரும்புறேன். ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில் பற்றின விவாதத்துல பௌத்தறிவாதின்னு சொல்றவங்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் யாரும் இல்ல. 4 பேருமே நீங்க நெற்று நிறைய பட்டையோட வந்து ஒரு பக்தியோட இறைவன் மீது எந்த சந்தேகம் இல்லாதவர்கள். நமக்கு வந்து நிர்வாகம் யார் அப்படிங்கிற சந்தேகம் தான் உங்களுக்கு இருக்குது. அதுல ஒரு ஆறுதலான விஷயமா நான் பாக்குறேன். சார் சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து அறநிலையத்துறை கைவசம் எடுத்ததுக்கு பிறகு நிறைய கும்பாபிஷேகம் நடந்திருக்கு, நிறைய கூட்டம் வந்திருக்கு, எல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டிருக்குன்னு. இப்ப நேற்று வரைக்கும், அதாவது 2009 வரைக்கும் அரசாங்க கையெழுத்துக்கு போகாத சிதம்பரம் நடராஜர் கோயில கும்பாபிஷேகம் நடக்கலையா, அல்லது சிதம்பரம் நடராஜர் கூட்டம் வரலையா, சிதம்பரம் நடராஜருக்கு 6 கால பூஜை நடக்கலையா, அறநிலையத்துறை கைவசம் இல்லாத மற்ற மாநில கோயில்கள் எல்லாம் பூஜை நடக்கலையா, கோயிலுக்கு ஆள்கள் எல்லாம் போலையா? அறநிலையத்துறை கைவசம் எடுத்தா தான் இதெல்லாம் நடக்கும்னு இருக்கான்னு இந்த கேள்வியிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு இருக்கு. என்னன்னா, அறநிலையத்துறை எடுப்பதற்கு உரிய காரணங்களை எல்லாம் நம்முடைய அரசியல் சாசனத்தை வகுத்தவர்கள் கண்டுபிடித்ததினால்தான் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் தனி ஒரு மாநிலமாக அறநிலையத்துறை அமைக்கவில்லை. ஆந்திராவில் இருக்கிறது, கர்நாடகாவில் இருக்கு, எல்லாமே. இந்த இந்தியா முழுமைக்கும் இந்த நிலையில ஒரு நிர்வாகம் என்பது அவசியமாக அதை அந்த வழிபாடு செய்வதற்கு உரியதாக இல்லாமல் அந்த அதிகாரிகள் அவர்களை கவனிக்க வேண்டிய கண்காணிப்பில் இருக்க வேண்டியவர்கள் முழுக்க முழுக்க இது நிர்வாகம் சம்பந்தப்பட்டது என்பது தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்கின்ற அந்த 25(2)BA என்று சொல்லப்படுகிற அந்த சட்டம் அதிலேயே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த கோர் ஆஃப் தி ரிலிஜன் should not be touched by these people, but அவங்க மற்ற சமூக நீதிக்காகவும் நிர்வாக காரணங்களுக்காகவும் முழுமையாக அவர்கள் எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்று செய்யலாம் என்பதை நம்முடைய ஃபோர்ஃபாதர்ஸ், நம்முடைய சட்டத்தை உருவாக்கிய அத்தனை மேதைகளும் அதை சொல்லிய பிறகுதான் இந்தியா முழுமைக்கு இருக்குது. தனியா சிதம்பரம் கோயிலுக்கு மட்டும் தனியா அமைக்கல, அல்லது தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனியா அமைக்கல. இன்னும் சொல்ல போனால் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இல்லாதவர்கள் என்கின்ற அந்த பேச்சே கூட இதுல வராது. என்ன காரணம்னா, இந்த சட்டத்தை முதலில் இயற்றிய போது இருந்ததா அந்த காங்கிரஸ் கவர்மெண்டோ மற்ற அதுக்கு முன்னால் இருந்த கவர்மெண்ட்ல இருந்தவங்களாம் பெரும்பான்மையானவர்கள் நம்பிக்கையுடையவர்களாகவே இருந்தார்கள். அவர்களே தான் அதை அமைத்திருக்கிறார்கள். ஆகவே இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பின்னால வந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களை பார்த்து எழுந்த ஒரு கோபத்தை தான் இவர்கள் ராமகோபாலன் போன்ற அந்த பெரியவர்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள் தவிர, ஆனால் உண்மையிலே நியாயம், அந்த சட்டம் என்கின்ற அந்த நோக்கிலே பார்க்கும் பொழுது இது எந்த விதத்திலும் தவறானதும் அல்ல, நிர்வாக சம்பந்தப்பட்டது. நீங்கள் முதலிலே குறிப்பிட்டது போல முழுக்க முழுக்க இது நிர்வாக சம்பந்தப்பட்டது. நிர்வாகம் என்பது என்று வரும்பொழுது இது இருந்தே ஆக வேண்டும். அதனால்தான் 22 ஆக்ட் என்பதை உருவாக்கி அதை 1951 கொண்டு வந்து மறுபடியும் 1959 நம்ம அதை திருத்தி அது இப்பொழுது அது அமலிலே இருந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய கேள்வி என்னன்னா, முன்னாள் அமைச்சர்கள் சொன்னது போல அறநிலையத்துறை எடுத்தாதான் இந்த ஒழுங்குமுறை எல்லாம் இருக்குதா, அறநிலையத்துறை எடுக்காமலும் கூட சாத்தியம் தானே? 2009க்கு முன்னாடி வரைக்கும் சிதம்பரம் நடராஜ கோயில் எதுவும் நடக்கலையா? விஷயம் சொல்றீங்க, அறநிலையத்துறை எடுக்கிறதுன்னா அவங்க கோயிலுடைய வழிபாட்டை எடுக்கிறாங்க, நிர்வாகத்தை தான் எடுக்கிறாங்க. வழிபாட்டு முறை நிர்வாகத்தை எடுக்கிறாங்க சொல்றீங்க. அரசாங்கம் இல்லையே. திரு ராமகோபாலன் சொல்லுங்க. பிள்ளையார்பட்டி கோயில அரசாங்கம் நடத்தலையே, நீங்க நடத்துறாங்க. நம்ம அதுல ஒரு முக்கியமான விஷயம் இந்த கோவிலை ஏன் வந்து மத்திய அரசு தமிழக அரசு எடுத்தது என்பது முக்கியமான ஒரு காரணம் சொல்லப்பட்டது. இந்த கோவில் நிர்வாக சீர்கேடு சூழ்ந்திருக்கிறது, அதனால் தமிழக அரசு கையப்படுத்தியது என்று தமிழக அரசு தரப்பில் விளக்கம் சொல்லப்பட்டது 2009ஆம் ஆண்டு. அப்படி நிர்வாக சீர்கேடு நடக்கக்கூடிய இடங்களை எல்லாம் அரசு கையப்படுத்த வேண்டுமானால் அது வந்து கோயிலோடு மட்டும்தான் முடியுமா? அறக்கட்டளைகள் இருக்கின்றன, அரசு இருக்கிறது, கல்லூரிகள் இருக்கின்றன, நிறைய விஷயங்கள் ஊரிடம் ஒரு ஏன் அரசிலேயே கூட பல்வேறு இடங்களில் முறைகேடு நடக்கிறது. அப்படியான இதற்கு என்னதான் தீர்வு?
மீண்டும் ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிற நண்பர்களே, வழிபாட்டு தலங்களை யார் நிர்வகிக்க வேண்டும் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சியில் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு ராமகோபால் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். ஏற்கனவே நண்பர் சொன்னதான் பாத்தீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான நீங்க வந்து சொல்றீங்க நிறைய கொள்ளையெல்லாம் நடக்குதுன்னு சொல்றீங்க. அப்படி கொள்ளை நடக்காத இடம் எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு கொள்ளை நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் இருக்குது அப்படின்னா அங்க அரசு தலையிடாம யார் தலையிடணும்னு நினைப்பீங்க? இதே மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அரசு தலையிடாம இருந்துச்சுன்னா இதே உங்களை போன்ற போராட்டக்காரர்கள் தான் வந்து சொல்றீங்க அரசு கண்ண மூடி கொண்டிருக்கிறதா, அரசு எங்கே போயிட்டு நீங்க தான் கேட்பீங்க. அப்போ ஒரு அரசு நடவடிக்கை எடுத்தாலும் தப்பு, நடவடிக்கை எடுக்காம இருந்தாலும் தப்பா? எடுத்தாலும் தப்பு, எடுக்கவே தப்பு இல்லை. அரசாங்கத்திலே பல துறைகளில் ஊழல் நடக்குது, அதை யார்கிட்ட கொடுக்க போறாங்க? அப்ப அந்த துறையெல்லாம் சேர்த்து வேற மாநிலத்துக்கு கொடுத்துடலாமா, மத்திய அரசு கொடுத்துடலாமா? என்ன பேப்பரா இருக்குது? அதனால ஒத்துக்க முடியாது. மதச்சார்பற்ற அரசுக்கு கோயில வேலை இல்லை ஒண்ணு. ரெண்டாவது மசூதி சொத்தையும் சர்ச் சொத்தையும் அப்படி எடுத்து நடத்தக்கூடாதா? அங்கேயும் ஊழல் நடக்குது கம்ப்ளைண்ட் பண்றாங்கல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அரசாங்கம்? அதாவது நம்ம வீட்டுல ஒண்ணு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம வீட்டு பிரச்சனை தீர்க்கணுமே தவிர அந்த வீட்லயும் பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா நினைச்ச முடியும். ஒரு போலீஸ்காரர் வந்து போறாரு, அவர் ஒரு போலீஸ்காரர் பாக்குறாரு, அந்த இடத்துல ஹெல்மெட் போடாம ஒருத்தர் போறாரு, நீ ஹெல்மெட் போடல சொல்லி ஃபைன் போட்டா அந்த அவரும் தான் ஹெல்மெட் போடல பிடிக்கும் சொன்னா ஒருத்தரே பிடிக்க முடியுமா நாட்டுல? சார் அப்படி இல்ல. ஒரு ஆளை ஹெல்மெட் போடாத விட்டுட்டு இன்னொரு ஆள் இந்த ஹெல்மெட் சமாச்சாரம் வந்து வேற குழப்பம் வருது. அதில் நான் போக விரும்பி இருக்கிற நேரம் குறைச்சேன். மதச்சார்பற்ற அரசு உள்ள அரசு மசூதி சொத்தையும் சர்ச் சொத்தையும் ஏன் எடுத்துக்கல? அங்க என்ன ஊழல் நடக்கலையா? அப்ப கோயிலுக்கு அரசாங்கத்தில் ஊழல் இருக்க, அரசாங்க டிபார்ட்மெண்ட் ஊழல் இருக்க, அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்த்து அரசாங்கத்துக்கு மத்திய அரசு கொடுத்துடலாமா, வேற மாநிலத்துக்கு கொடுத்துடலாமா? என்ன பேசுறா இருக்குது? இல்ல அது மாதிரி ஒரு அரசு நிர்வாகத்தில் ஒரு குறைபாடு ஏற்பட்டா மத்திய அரசு கலைக்கிறதுக்கு அதிகாரம் வச்சிருக்குது. சட்டம் ஒழுங்கு சரியில்லைனாலோ வேற பிரச்சனை ஏற்பட்டாலோ அறநிலையத்துறை. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சார், அறநிலையத்துறையை அரசாங்கம் எடுத்துக்கலாமா வேண்டாமா அது சொல்லுங்க. அறநிலையத்துறை மத்திய அரசு எடுத்துக்கலாமா, கலைச்சிடலாமா அறநிலையத்துறையை? இல்ல கோயில்கள் அறநிலையத்துறை எடுத்துக்கலாம் சொல்றீங்களா, அறநிலையத்துறை வேற யாரும் எடுத்துக்கலாம் சொல்றீங்களா? அறநிலையத்துறையே அரசாங்கம் மத்திய அரசு எடுத்துட்டா என்ன? இப்ப ஒவ்வொரு துறையிலும் ஊழல் இருக்கு தமிழ்நாட்டில். ஊழல் இல்லாத துறை இல்லை. அந்த துறைகள் எல்லாத்தையும் எடுத்து மத்திய அரசு எடுத்தா என்ன தப்பு? அப்படி கேட்க மாட்டாங்களா நாளைக்கு? ரெண்டாவது சர்ச்சை சுத்தியும் மசூதி சுத்தியும் ஏன் சொல்ல? நீ கோயில் சுத்த மாத்திரம் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த ஹெல்மெட் பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லை. ஹெல்மெட் வேற வாதம் சொல்றேன். உங்களுடைய குறைபாடு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்து கோயில்கள் வந்து அறநிலையத்துறை வெளியேறணுங்கிறதா, இல்லாட்டி எல்லா கோயிலும் எடுத்துக்கணுங்கிறதா? மற்ற மதத்தவங்க எடுத்துட்டா உங்களுக்கு ஆதரவு கோரிக்கை வைக்க மாட்டீங்களா? எந்த கோயிலையும் எடுத்துக்க கூடாது. அவங்களுடைய வழிபாட்டை அவங்கவுங்க பாத்துக்கிட்டோம். அவங்கவுங்க நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா தான் நிர்வாகம் பண்றாங்க. மசூதி சத்தம் சர்ச் சொத்தி யாரையும் அவங்க தடையில போகல, ஏன்னா அவங்க யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. அதனால கோயிலை நிர்வகிக்கிறதுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகள், ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், ஆதீனகர்த்தர்கள், மடாதிபதிகள், இந்து இயக்கங்கள் இவர்களை கொண்டு ஒரு சுதந்திர வாரியத்தினர் ஒப்படைச்சிட்டு அரசாங்கம் வெளியேறதான் மரியாதை. அதுக்காக போராட்டம் நடத்துவோம், தொடர்ந்து நடத்துவேன். தப்பான கூடாது. ஒருவேளை நீங்க சொல்லக்கூடிய குழுக்கள் நியமிச்சு அந்த குழுக்கள் ஏதாவது முறைகேடு பண்ணா அதுக்கு எப்படி கன்சிடர் போறீங்க? அதுக்கு கவர்மெண்ட் கண்காணிக்கிறதுக்கு இருக்குல்ல, நான் மக்கள் கண்காணிக்கணுங்கிறேன். அரசாங்கம் கண்காணிக்க கூடாது, மக்கள் கண்காணிக்கணும். ஏன்னா அரசாங்கம் ஊழல் அரசாங்கம் ஆச்சே. லோக் ஆயுக்தா லோக்பால் மாதிரி இதுக்கு ஒரு தனி அமைப்பு சொல்றீங்களான்னு புரியல. நான் திரு சாமி அவங்கள்ட்ட கேட்க விரும்புறேன். முதல்ல அது பண்ணணும் அவங்க சொல்லட்டும். சொன்ன பிறகு நான் என்ன பண்ணலாம்னு சொல்றேன். நாங்க இதை மக்கள்கிட்ட கூப்பிடத்துக்கு போறோம் சொல்லட்டும். அதுக்கு பிறகு என்ன பண்ணலாங்கிறத பத்தி நான் யோசிச்சு படி சொல்றோம். நான் திரு ராமகோபாலன் சொன்ன ஒரு விஷயம் லாஜிக்கலா தெரிஞ்ச பாருங்க. அதாவது ஊழல் நடக்குது, முறைகள் நடக்குது அப்படிங்கிறது சிதம்பரம் நடராஜர் கோயிலை கையப்படுத்துறதுக்கான காரணமா சொல்லப்பட்டது. மற்ற கோயில்களை கையப்படுத்துறதுக்கு அது காரணம் இல்ல. அது கையை எடுக்கணும்னு நினைச்சாங்க, எடுத்துறாங்க. இந்த கோயிலுக்கு மட்டும் தான் அந்த காரணம் சொல்லப்படுது. ஒருவேளை பொதுவாக எல்லா கோயிலுக்கும் அப்படி ஒரு காரணமா வச்சுக்கிட்டாலும் கூட, ஒரு ரீசனா வச்சுக்கிட்டா கூட, ஊழல் நடக்கிற இடத்துல அரசாங்கம் எடுத்துக்கணும். அப்படி எப்படி எடுக்கணும்? இடைவெளிக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஊழல் நடக்காத இடம் நாடு முழுக்க எங்கேயுமே இல்ல, உலகம் முழுக்க எங்கேயுமே இல்ல, எல்லா இடத்துலயுமே பரவி கிடப்புச்சு. அப்ப இதுக்கு எப்படிதான் முடிவு பண்ண முடியும்? இது ஒரு காரணமா வைக்க முடியுமா என்ன? ஊழல் என்றால் சாதாரண ஊழல் அல்ல. நடராஜர் கோயில் என்பது பொது கோயில், சைவர்களுக்கு உள்ள ஒரே கோயில், பெரிய கோயில். சீக்கிய மதத்திலே பொற்கோயில் ஏற்படுவதற்கு முன்பே ஏற்பட்ட கோயில். அந்த நடராஜர் கோயில் தீட்சருடைய கோயில் அல்ல,
அது பொதுமக்கள் கோயில், ராஜாக்கள் சொத்துக்கள் கொடுத்த கோயில். அதில் நிர்வாகம் என்ற பெயரால் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் ஏகபோகமாக நிர்வாகம் செய்வோம் என்பது அநியாயம். அது சமூக நீதி ஆகாது. பல ஊழல்கள் அரசு துறையிலே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி இருந்தால் உடனே அந்த மந்திரியை நீக்கிவிட்டு வேறொரு மந்திரியை போடலாம். இப்பொழுது கூட முதலமைச்சர் 19 தடவை மந்திரிகளை மாற்றி இருக்கிறார். இது கோயில்கள் மாத்திரமல்ல, சிதம்பரத்தும் பக்கத்தில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நிர்வாகம் சரியில்லை என்பதால் தனியார் பல்கலைக்கழகம் ஆனாலும் அதை இதே முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நிர்வாகத்தை எடுத்திருக்கிறார்கள். ஓராண்டாட்சி எடுத்து. அது மாத்திரமல்ல, சர்க்காருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒரு பஸ் கம்பெனி, வங்கி, எதாக இருந்தாலும் மத்திய சர்க்கார், மாநில சர்க்கார் நிர்வாகம் சரியில்லை, அது பொதுமக்களுக்கு வசதி குறைவாக இருக்கிறது, அதிக பயன் தரும்படியாக ஆக்கலாம் என்றால் அதை தேசியமயமாக்கலாம். ஆனால் அது தேசியமயமாக்க கூட இல்லை, நிர்வாகத்தை மாத்திரம் கணக்கு வழக்கத்தான் கேட்கிறோம். அதுதான் இது ராமகோபாலன் சொல்லுது மாதிரி. இது ஏற்கனவே பல சர்க்கார்கள் யோசித்த விஷயம். திராவிட கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பொறுப்புதான் கோயிலை எடுக்காங்கன்னு சொல்ல முடியாது. வெள்ளக்காரங்காலத்திலிருந்து பல தடவை 1931, 1951, 1977 பல்வேறு காலகட்டங்களில் பொதுமக்கள் என்றால் தெருவில் போகிறார், கருப்பஞ்சுப்பன் அல்ல, வழிபடுகிறவர்கள், வொர்ஷிப்பர்ஸ், தீர்ப்பில் எழுதியிருக்கிறது. அவர்கள் முறையிட்டதுனால்தான் அடிக்கடி இது கோயில் வணக்கத்திற்குரிய புனிதமான இடத்திலே களவு போகிறது, மது குடிக்கிறார்கள், மாமிசம் சாப்பிடுகிறார்கள், கொலை நடக்கிறது, களவு நடக்கிறது. களவு என்றால் களவு என்றால் சாமியுடைய மாத்திரமல்ல, அம்பாளுடைய நெற்றி திலகம், அம்பாள் கழுத்தில் உள்ள தாலி, அது மாத்திரமல்ல, அங்கே வணங்க வருகிற பக்தர்கள் பெண்கள், ஆண்களுடைய பரிசுகளை கொள்ளையடித்திருக்கிறார்கள். இதுக்கு சிதம்பரம் நகர காவல்துறையிலே எஃப்ஐஆர் இருக்கிறது, நான் ப்ரூவ் செய்ய முடியும். தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள் ஜாதி இழுக்கிறதுனா எதிர்க்கிறேன். ஜாதி என்ன இழுக்கலையே. மதிப்புக்குரிய ஜாதிட்ட மட்டும் அது இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. ஜாதி பற்றி ஒரு ஜாதி பற்றி ஏன் பேசுறீங்க நீங்க? எந்த ஜாதி எடுக்கிறாங்க ஏன் பேசணும்? அதை பத்தி ஏன் நீ சட்ட பிரமாண பத்திரம் போடுறப்பயே ஸ்மார்த்தா பிராமணன் மாத்திரமல்ல, ஸ்மார்த்தாருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம், நாங்கள் உலகத்திலேயே தமிழ்நாட்டில் எல்லாரோடையும் உயர்ந்த ஜாதி என்று எப்படி பிரமாண பத்திரம்? இந்தியா சுதந்திரம் அடைந்த பிற்பாடு எல்லோரும் ஒரு குலம், எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் ஓர் இடை என்று சொன்ன பாரதி பாடிய பிற்பாடு எப்படி நீங்கள் சொல்லலாம்? இல்ல, அவர்கள் அந்த கோயிலுக்கு தானே சொல்றாங்க, மத்தவங்க யாரும் தாழ்த்தி சொல்லுங்க. அந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்கே அதெல்லாம் யாருக்கும் அவர்கள் தயவு செய்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகளையும் சென்னை மாநில சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. இவர்கள் தீட்சை தனி இன வகையறா, அவர்கள் வழக்கமான இந்துக்களோடு வழக்கமான சைவரோடு சேர்க்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி தெளிவா தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இல்ல, இதை பத்தி ப்ளீஸ் சொல்லுங்க. இவர்கள் தனி, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. எந்த தனி ஜாதியா இல்லைன்னு நான் கவலைப்பட்டேன். தீர்ப்பு அவங்க தனியா இருக்காங்க, அவங்க தனி பிராமணர் இல்ல, பிராமணர் பத்தி நான் கவலையே படல. பிராமணர் பிரச்சனை வரல. இதுல என்னுடைய விஷயம் என்னன்னா, பொதுவா அரசாங்கம் கோவில தலையிடத்துக்கு எந்த தகுதியும் கிடையாது. அப்படி இருந்ததுன்னா மசூதி சர்ச்சை எடுத்து பார்க்கலாம். இந்த அவர் மறுபடியும் சொன்னதே சொல்லிட்டு இருக்கார். நான் மூக்க சொல்ல வேண்டியது என்னவென்றால், தனி இன வகையறா என்பதை அவர்கள் அதைத்தான் மிக பற்றாக அவர்கள் வைத்து அவருடைய அந்த வாக்கு மூலத்திலே, பிரமாண வாக்கு மூலத்திலே எழுதுகிறார்கள். இவர்கள் உயர்நீதிமன்றத்தில் எழுதின அபிடவிட் பிரமாண வாக்குமூலத்திலே அதுதான் எழுதியிருக்கிறார்கள். அதே மாதிரி இப்போ உச்ச நீதிமன்றத்தில் எழுதின நாங்கள் தனி இன ராமகோபாலன் வேண்டுமானால் அவர் தனி இன வகையாரை பத்தி கவலைப்படாமல் இருப்பவா இருக்கலாம். ஆனால் தீட்சிதர்கள் உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கு. நீங்க பிரமாண பத்திரம் பத்தி மட்டும் சொல்றீங்க, அதை சுப்ரீம் கோர்ட் ஏற்றிருக்கு. அது ஏற்றுக்கொண்டு அதுதான் நீங்க அப்படி சொல்ல முடியாது. சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்க மாட்டீங்களா? அடாடா,
சுப்ரீம் கோர்ட் சொல்றத வந்து கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் ஏத்துக்க மாட்டேன்றாரு, இவர் ஏத்துக்க மாட்டேன்றாரு, ஏதோ ஏத்துக்க வேண்டது என்பது இல்ல. அப்ப தமிழக அரசு உத்தரவா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல விடுங்க. இப்ப உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது என்பதற்காக உடனே விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு சட்டமும் சொல்லவில்லை. மறுபடியும் மேல்முறையீடு செய்யலாம், மேல்முறையீடு செய்யலாம் இருக்கும்போது என்ன அர்த்தம்னா அந்த தீர்ப்பை அவர்கள் ஒத்துக்கொள்ளாத மேல்முறையீடு செய்யலாம். இதுல மேல்முறையீடு செய்யலாம் தீட்சருடைய தனிப்பட்ட உரிமை என்ற அவர்களுடைய வாதம் முந்தானத்து காலையில் வழங்கப்பட்ட தீர்ப்பு அல்ல. 70 வருஷமா இருக்கக்கூடிய தீர்ப்பு 1950 வழங்கப்பட்ட தீர்ப்பு. அதுதான் சொல்றேன். ஒவ்வொரு முறையும் அப்படி சொன்ன அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர நீதிமன்றங்கள் வந்து அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வது தனி டினாமினேஷன் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. டினாமினேஷன் என்ன என்பதை பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த 1885 பிஷப் அந்த ஷெப்பர்ட் சொன்னதிலேயே டினாமினேஷன் என்பது வேறு, இது வேறு என்பது. அதுக்கப்புறம் இந்த உயர்நீதிமன்றத்தில் 2 முறை சொன்ன போது அதே மாதிரி அவங்க டினாமினேஷன் அல்ல என்று எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். இப்ப ஒரு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்ல 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தெளிவா ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. அவங்க உயர்நீதிமன்ற உத்தரவு ரத்து பண்ணிருக்காங்க. என்ன சொல்லி ரத்து பண்ணிருக்காங்கன்னா, நாங்க இவர்கள் தனி வேகரா என்று ஆம் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு உயர்நீதிமன்றம் இது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு இந்த யார் ரைட் கொடுத்ததுன்னே கேட்கிறாங்க அவங்க. இவர்கள் இப்பொழுது தனி வகையறா இல்லை என்று உயர்நீதிமன்றம் எப்படி சொல்லுகிறது என்று சொல்வதற்கு முன்னால் 51 தான் அவங்க வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து 51 அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் அதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் மறுபடியும் ஆராய்ந்து பார்த்து சட்டப்படி உச்ச நீதிமன்றத்தில் எந்தெந்த இடத்துல இது மாதிரி வந்திருக்கோ அதையெல்லாம் குறிப்பிட்டு காட்டிதான் 2 முறை ஒரு இங்க இருக்கிற சாதாரண ஒரு முதல் சிங்கிள் ஜட்ஜும் அதுக்கப்புறம் பெஞ்ச் ஜட்ஜும் 2 பேருமே உட்கார்ந்து 2 முறையும் அதை வந்து எடுத்து காட்டி இருக்கிறார்கள். எப்படி சொல்ல முடியும் என்று அவங்க சொல்லி இருக்கிறார்கள். சொல்ல முடியும் என்பதற்காக எடுத்து காட்டக்கூடியது உயர்நீதிமன்றத்திலேயே மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் சாத்தியம் இல்லை, உச்சநீதிமன்றம் மட்டும்தான் சாத்தியம் முடியும். அதுதான் பிரச்சனையே. உச்சநீதிமன்றத்திலேயே சொல்லப்பட்டதை எடுத்து வைத்துதானே சொல்லுகிறார்கள். இவரெல்லாம் ஒண்ணு இஷ்டத்துக்கு இந்த ரவிராஜ பாண்டியனோ அல்லது பானுமதியோ அவர்களுடைய கருத்தை ஒண்ணு சொல்லலையே. அவர்களுக்கு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை அது மேற்கோள் காட்டிதானே சொல்லுகிறார்கள். அவர்கள் ஒன்றும் சொல்லலையே. இப்போ 2 பேர் அவர்கள் சொல்லுவதே இவர்கள் சொல்லுவது வந்து முழுமையாக அப்படி ஆகிவிடும் என்று சொல்லிவிட முடியாது. நான் சொல்றது கோவிலுக்குள்ள நுழையிறதுக்கு அரசுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றேன். கூடாது அப்படின்னா மசூல் சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சு பாரு. அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. அவருக்கு இவருக்கு என்ற பேச்சு இல்லை. என்ன காரணம்னா அவங்களுக்கு ஒரு வக்ஃப் கமிட்டின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இவங்களுக்கு மற்றதெல்லாம் அவங்களுடைய எந்த மத குருவை ஏற்றுப்படுகிறார் சொல்ல சொல்லுங்க. இது இந்து மதத்துக்குள்ள இவர் ஏற்றுவத இப்ப வைஷ்ணவர்கள் வந்து அவர்களுக்கு கொடுத்து விடாதீர்கள், நாங்க உள்ள போக முடியாதுன்னு இப்ப கேட்டிருக்காங்க. அந்த கோயிலுக்குள்ள தில்லை கோயிலுக்குள்ள இங்க கோவிந்தராஜ் இருக்கிறார். அவங்களுக்கு நீங்க சாதகா தீர்ப்பு கொடுத்தீர்கள் நாங்கள் உள்ள போக முடியாது, எங்களை அவர்கள் கொடுமைப்படுத்தி விடுவாங்க என்று அவர் போட்டுருக்காரு. 2 பேருமே அங்கேயே சேரலையே. யாரும் தனியா இத்தனை வருஷமா வைணவர்கள் அங்க உள்ள போலையா போய் கொண்டு இருக்காங்க. அப்படி போகும்போது கூட அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அவர் சொல்லுகிறார்கள். அது மாதிரி தான் அவரும் சொல்றாரு. எங்களுடைய கோயில் ராமகோபாலன் என்ன சொல்றாரு, எங்க கோயில் எடுக்காத. நான் சொல்றது என்னன்னா வைணவர்கள் குரல் ராமகோபால் குரல் சொல்லுகிற விஷயத்தை நீங்க மாற்றிக் கொள்ளுகிறீர்கள். நான் என்ன சொல்றேன்னா இவர்களில் ஒற்றுமையாக எங்களுடைய இந்த மதம் இதுதான், இந்த மதத்தினுடைய குரு இவர் தான் என்று சொன்னா அவர் சொல்ல போல சக்திவேல் முருகனார் அவருக்கு தெரியாத விஷயம் இல்ல, நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இஸ்லாத்துல வந்து ஏதாவது பாகுபாடு வேறுபாடு கிடையாது, அவர்களுக்குள்ள வந்து மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் வித்தியாசம் கிடையாதா, அல்லது கிறிஸ்டியானிட்டியில மாறுபாடு கிடையாது, அவருக்குள்ள 1000 பிரிவுகள் இருக்குது. அவங்க பிரிவு 4 பிரிவுகள் இருக்குதுன்னு அதுலயும் வந்து என்னன்னாக்கா ஷரியத் கரியத் மஹ்ரிபத் இந்த உரியத் 4 வகை பிரிவுகள் இருக்குன்னா அவங்களுக்குள்ள கூட ஒற்றுமை இல்லாமல் இருக்கணும். ஆனால் அவர்கள் ஒரு தலைவரை ஏற்றுக்கொண்டு ஒரு வக்ஃப் கமிட்டி வரணும்னா ஒப்புக்கொண்டு வருகிறார்கள். இங்க எங்காவது ஒப்புக்கொண்டு வருவதற்கு ஆள் இல்லையே. அறநிலையத்துறை கையப்படுத்தணும் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்களா? அதுல மாறுபட்ட கருத்து இருக்கு இல்லையா? எங்க அறநிலையத்துறை கையகப்படுத்தலாம் என்பதை நம்முடைய சட்ட வல்லுநர்கள் முன்னாலே ஒரு நிமிஷம் ஐயா கேட்கணும். என்னன்னாக்கா அதாவது சிபி ராமசாமி ஐயர் அந்த வந்து எடுத்து சொல்லி இருக்கிறார். அவர் ஒன்னும் வேற எந்த வரல, அவர் நல்ல ஆத்திகர் தான்.
அவரும் எடுத்து சொல்லியிருக்காரு. டிபி ராமசாமி கமிட்டி ஒன்று போட்டு ஆர்டிகல் தப்பு பண்ணக்கூடாது இருக்கா? இல்ல ஆர்டிகல் வந்து தப்பு பண்ணக்கூடாது நான் சொல்லுவேன். சொல்லுங்க கடவுள் நம்பிக்கை பத்தி சொன்னீங்க, அதுக்காக சொல்லுகிறேன். தப்பு பண்ணாதவங்க ரெண்டுத்துல இருக்காங்க. கடவுள் நம்பிக்கை பண்றவங்க இருக்காங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இருக்காங்க. திரு ராமகோபாலன், யாரு எந்த ஜாதிங்கிறது பிரச்சனை இல்ல. எந்த மீதி தில்லை நடராஜர் கோயிலை பத்தி மாத்திரம் நான் பேசல. ஒட்டுமொத்தமா கோயிலுக்குள்ள தலையிடுறதுக்கு அரசாங்கத்துக்கு தகுதி இல்லை. பக் போர்டு மாதிரி ஒரு தனி போர்டு அமைச்சு அதுல உத்தரப்படட்டும். அப்படின்னா அரசாங்கத்தை கழிச்சிட்டு போயிடலாமா? வச்சிருக்கீங்கல்ல, அதே மாதிரி வைப்பதற்கான ஒற்றுமை இருந்து இவர்தான் எங்களுடைய தலைவர் என்று அவர் காட்டி ஒற்றுமையோடு வந்தார்களா நிச்சயமா செய்யலாம். இல்ல அது மாதிரி செய்ய முடியுமான்னு ஒரு யாராலும் செய்ய முடியாது. ஏற்கனவே கடந்த ஆட்சியில இதே தமிழக முதல் இருந்த ஆட்சியில வந்து ஏற்கனவே ஒரு தமிழக கோயில் வாரியங்கள் ஒன்று கொண்டுப்பட்டது. தமிழக கோயிலுக்கான ஒரு வாரியம் ஒன்று கொண்டுப்பட்டது. ஆனா அதை செயல்படுத்த முடியல. அவர் சொல்ற மாதிரி வந்து திரு ராமகோபாலன் அவர் சொல்ற மாதிரி வந்து ஒரு வாரியம் மாதிரி நியமிச்சு அதுக்கடையில 8 மொத்த கோயில் கொண்டு வர முடியுமா? இல்ல, அமைப்பக்கூடாது என்பது சட்டம் மூலம் தான் செய்ய முடியும். நானோ ராமகோபாலனோ தனிப்பட்ட மனிதன் செய்ய முடியாது. ஒரு வாரியம் அமைப்பது என்றால் கூட சட்டமன்றம், உச்சநீதிமன்றம் போல சட்டமன்றம் பொதுமக்களுடைய மன்றம் அப்படிதான் கோரிக்கை வைக்கிறார். அந்த வைக்கலாம், அவரே வைக்கலாமே. அப்படிதான் வச்சுக்கிட்டு வருஷமா ஒன்னும் பண்ணலையே, பண்ண முடியாது. அவர் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கிறார். அவர் வலியுறுத்தலாம், யாரும் தடுக்க முடியாது. இல்ல அவருடைய கருத்து சரியான கருத்து, ஆனால் அது நடைமுறை சாத்தியம் இல்லாது என்பதை நான் கிட்ட சொல்லி 100 வருஷம் போராடுவேன். இந்து நீங்க நடைமுறை சாத்தியம் எல்லாம் சாத்தியம்தான். எதுவுமே நடைமுறை சாத்தியம் சொல்லுங்க. நங்கநல்லூர் அண்மையில் எடுத்தது அரசாங்கம் எப்படி எடுத்தது? எப்படி நியமித்தது? சட்டம் இடம் தருகிறது. அது பிராமணர்கள் காலத்தில் மாத்திரமல்ல. இல்ல அவங்க ராமகோபாலனுடைய கோரிக்கையோ ராமகோபால கோரிக்கை வந்து சட்ட விரோதம் என்று அல்ல. இது வந்து சட்டப்படி எடுக்கிறாங்க அவர் தெரிஞ்சா இருக்காரு. அந்த சட்டத்தை மாற்றணும் அப்படின்னு அவர் கேட்கிறார். அது வந்து நம்ம அது வந்து அவர் வந்து சட்டசபையில மெஜாரிட்டியா கொண்டாந்து மாத்தலாம், பண்ணலாம், மாத்தலாம். அது யாரும் ஆட்சிக்கு வரணும் சொல்றீங்களா? ஆட்சி வந்து பண்ணலாம். கருத்து சரியான கருத்து, ஆனால் அது நடைமுறை சாத்தியமா என்பதை பார்க்க வேண்டும். ராமகோபாலுடைய கருத்துல உங்களுக்கு உடன்பாடு இருக்கு. அந்த கருத்து வந்து உண்மையான கருத்து. எப்படி அந்த ஒரு மதத்திற்கு ஒரு உரிமை கொடுக்கிறீர்களோ அதே மாதிரி இந்த மதம் இருக்குமானால் அதற்கு அந்த உரிமை கொடுக்க வேண்டியதுதான். ஆனால் அதுக்குரிய அந்த இந்து மதம் என்கின்ற ஒரு அடையாளப்படுத்துவதற்கு இப்ப நம்மளால முடியவில்லை. என்ன காரணம்னா ஒருவருக்கு ஒருவர் இவர் அவரை ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறார், சைவர் வைணவரை ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறார், சாக்தர் சைவரை ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறார், சைவ சித்தாந்திகள் சைவத்தையே ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். அதே மாதிரி மற்ற மதத்தில் அந்த பிரிவுகள் இருக்கின்றன. பிரிவுகள் இல்லாம வந்து எந்த மதமுமே பிரிவுகள் இருக்கின்றன. நான் உண்மையை சொல்லுகிறேன், பிரிவுகள் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் ஒப்புக்கொள்ளுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்படி ஏற்றுக்கொள்வது இல்லையங்க. ஒரு மடம் ஒரு உதாரணம் சொல்லுவோம். நாம எந்த விதமான இதுக்காக சொல்லல, ஒரு உதாரணம் சொல்லுவோம்னா காமகோடி மடம் என்று ஒன்று இருக்குமானால் காமகோடி மடத்தினுடைய அந்த தலைவர் அங்க திருப்பதிக்கு போனா அங்க இருக்கிற வயசு ஏத்துக்க மாட்டேன்றாரு, விட மாட்டேன். வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மரியாதை செய்வது நடக்குது ஐயா, நடந்து கொண்டிருக்கிறது. மரியாதை செய்யும் விதமான உள்ளே நுழைவுல யாருக்குமே இந்த இந்தியாவில் எந்த கோயிலையும் யாரும் போறதுக்கு எந்த தடையும் கிடையாது. சொல்லாதீங்க, தடை இருக்குது. ராமநாதர் கோயில், ராமேஸ்வரர் கோயில் இருக்கிற ராமநாதத்துல வந்து உள்ள நுழையும் போது காலை இங்க உள்ள வந்து நீங்க கருவறைக்குள்ள காலை வைக்கூடாது என்று அவர் அனுப்பிவிட்டார் கும்பாபிஷேகத்தின் போது. நான் நேரில் அங்க ஒவ்வொரு இடத்துல இருந்து பார்த்தோம். ஜெயேந்திர அவர்கள் உள்ள காலை வைக்க முடியாது, கூடாது, ஒரு இடத்துல சில தனிமனிதர்களுடைய பிரச்சனை வச்சுக்கிட்டு 2 பேருக்கு இடையில கூடிய ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒட்டுமொத்தமா எடுத்து அப்ப நீங்க இந்து மதமே இல்ல சொல்ல போறீங்களா, சைவம் இல்ல சொல்ல போறீங்களா, சாக்தம் இல்ல சொல்ல போறீங்களா? அப்படி இருக்கிறது, சாக்தம் இருக்கிறது, வைணவம் இருக்கிறது, இந்து மதம் எங்கே இருக்கிறது தான் கேட்கிறேன். இது எல்லாம் சேர்ந்துதான் இந்து மதம் அடையாளம் சொன்னா யாராவது ஒத்துக்கிட்டாங்களா? இது எல்லாம் சேர்ந்துதான் இந்து மதம் யாராவது சொன்னாங்களா? உங்களுக்கு யாரோ ஒரு வெள்ளக்காரன் சொன்னது என்று காமகோடி பெரியவரே சொல்லுகிறார். கோயில வந்து ஏற்கனவே வெள்ளக்காரன் காலத்துல எடுத்திருக்காங்க நீங்க பொறுமையா சொல்லுவீங்க. அந்த வெள்ளக்காரங்க பேர் கொடுத்தா சொல்ல மாட்டீங்க இல்லையா? வெள்ளக்காரன் காலத்தான் பேர் கொடுத்தா தெரியாது, அவங்க எப்படி சொல்றதுன்னு தெரியாது. அதனால என்ன பண்றாங்க, மொத்தமா இவங்களை ஒரு குரூப் அப்படின்னு சொல்லி இந்து அப்படின்னு பேர் வைக்கிறான். என்று நான் கூட சொல்லவில்லை, காமகோடி பெரியவாளே சொல்லுகிறேன். தெய்வத்தின் கொள்ளை எடுத்து பாருங்க. நல்ல காலம் அவர்கள் நமக்கு இந்து பேர் வைத்தாங்களோ நாம் பிழைத்தோமோ சொல்லுகிறார். அப்ப என்னன்னா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை.
இல்லை என்பது 100% உண்மை. சரித்திர உண்மை, வரலாற்று உண்மை, சமய உண்மை. சார் அவங்க எல்லாம் ஒரு குரூப் ஆக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர அப்படி அந்த மாதிரி ஒரு இந்து அப்படின்னு ஒரு சமயத்தை நீங்கள் சொல்லுவது என்பது நம்முடைய விஷுவல் திங்கிங், நம்மளே ஒரு விருப்பமாக சொல்லிக் கொள்ள. அதாவது இந்த விவாதம் வேற பக்கம் போயிட்டு இருக்காரு நினைக்கிறேன். இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து இன்னொருத்த கண்டுபிடிச்சப்பறம் தான் சொல்லப்பட்டா, அதுக்கு முன்னாடி இந்தியாங்கிற ஒரு நாடு இல்லையா? அதுக்கு முன்னாடி வெஸ்ட் ஒரு நாடை போய் கண்டுபிடிச்சான், வந்து பாத்துட்டு இந்தியா நினைச்சு அங்க போய் இறங்கிட்டான். அப்ப அதுக்கப்புறம் தான் வந்துச்சா இன்னொருத்த பேர் நாடு இந்தியா பேர் இல்ல. அப்ப அது நாடு இருந்தது, நீங்க சொல்ல நாடு இருந்தது. அப்ப பாரத நாடு தான், பாரத கண்டம் தான். அப்ப பொருள் இவன் தான் இப்ப இந்தியான்னு மாத்த. இந்தியா என்பது இல்லை என்று சொல்றது வரலாற்றிலிருந்து ஆன்மீகத்துக்கு தவறா, சமயத்துக்கு தவறா, ஒண்ணு நிக்கத்துக்கு தவறா. ஒரு விஷயத்தை இன்னும் சொல்லட்டும், திசை திருப்ப விரும்பல. நான் வந்து இடைவெளிக்கு பிறகு நான் தீட்சர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இது மாதிரி முறைகேடு குற்றச்சாட்டுகள் தீட்சர் மீது சுமத்தப்பட்டது அப்படிங்கிறது மறுக்கக்கூடிய உண்மையா, மறுக்க முடியாத உண்மையா? நான் திரு உமாநாத் தீட்சிதர் கேட்க விரும்புறேன். இடைவெளிக்கு முன்னாடி நண்பர்கள் சொன்னாங்க, அங்க வந்து கோயில்ல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்பட்டிருக்கு, கோயில் இருக்கக்கூடிய காவல்துறை நிலையத்தை ஃபைல் செய்யப்பட்டிருக்கு. இந்த புகார்களை கொடுத்ததும் உண்ணாவிரதம் இருந்ததும் வெளியில இருக்கக்கூடிய ஆட்கள் அல்ல, உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களே செய்தார் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த அறநிலையத்துறை எடுத்தது சரியா தவறா என்பது ஒருபுறம் இருக்கட்டும், அப்படிப்பட்ட முறைகேடுகளுக்கான புகார் அங்கு இருக்கிறது என்பதை மறுத்துவிட முடியுமா திரு உமாநாத்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார், சும்மா இவர் பொய் போகிறார் சார். அதாவது இதுக்கு முக்கியமான காரணம் 87 சந்திச்சவரை, அதுக்கப்புறம் 24 வருஷம் கழிச்சு இந்த பேசுற மாதிரி ஒரு வாய்ப்பானது கிடைச்சிருக்கு. அதுக்கு நடராஜமூர்த்திக்கு நன்றி தெரிவிக்கணும், உங்க தந்தி டிவிக்கு நன்றி தெரிவிக்கணும். அதாவது பூரா இவர் தான் எல்லாம் பண்ணிருக்காரு, இவர் தான் ஆக்கு வைப்பர், இவர் தான் எல்லாத்தையும் ஸ்க்ரூ பண்ணிருக்கார், எல்லாம் தெரிஞ்சவர். ஆனா இவர் இந்த தமிழ் அச்சனை பண்ணக்கூடாது, தமிழ பாட்டு பாடக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுமநாத்துக்கும் விஷயத்தை வெளிவிட்டு ஒரு ஆள் ஆறுமுகசாமி ஒரு ஆளை பிடிச்சிட்டு எல்லாம் தப்பு தப்பான முறையில் பொய் புடிண்டே இருக்காரு எல்லாத்துக்கும். எங்க கோயில்ல ஒரு சின்ன பொருள் கெட்டு போனாலும் உடனே அதுக்கு யார் பொறுப்போ அதை வாங்கி வச்சிருவோம். கவர்மெண்டாலே பண்ண முடியாது. அந்த பொருள் திரும்ப வந்துருமா? திரும்பி கோயிலுக்கு வந்துடும். அதாவது இதுவரையில் ஒரு பொருளும் போனா வந்து பாருங்க, அப்பப்ப இது பண்றாங்க, வெரிஃபிகேஷன் பண்றாங்க. சிதம்பரம் காவல் நிலையத்துல முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் இல்லன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். அப்ப இன்னொரு முக்கியமான பிரச்சனை பாத்தீங்கன்னா, அந்த ஆறுமுகசாமி அப்படிங்கிற சொன்னீங்க, நீங்க அவரை வச்சு எல்லாம் போய் சொல்றான்னு சொல்றீங்க. அவரை வந்து கோயில இருந்து வெளியேற்ற அளவுக்கு போச்சு, அதுக்கான படங்கள் எல்லாம் பார்த்தோம். ஒருத்தர் தமிழ்ல பாடிட்டு போறாங்க, பாடிட்டு இப்ப ஒரு நிமிஷம் கேளுங்க. 1987 வரலாற்று சிறப்புமிக்க வாழ்த்து. 1977 ஆட்சி பொறுப்பேற்ற புரட்சித் தலைவர் 1987 தமிழக முதல்வராக இருக்கிறார். சோழ பேரரசன் ராஜராஜனுக்கு பிறகு தில்லையம்பதியில் அம்பலத்தின் மீது கூத்தப்பெருமானுக்கு முன் தேவார திருவாசக பாசுரங்கள் ஒலிப்பது தமிழகத்தை ஆளும் தன்னிலையல்லா முதலமைச்சர் மாண்புமிகு எம்ஜிஆர் ஆட்சியில்தான். சபாநாயகர் கோயிலுக்கு 11/2/87 குடமுழுக்கு வருவதற்கு முன் 1/2/87 இருந்து நாள்தோறும் காலை 9 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் தீட்சிதர் ஒருவர் நடராஜ பெருமானுக்கு முன் அம்பலத்தில் தமிழ் தேவாரம் திருவாசகங்களை ஆராதனையின் போது பாடவும். வாரத்திற்கு ஒரு நாள் பிராமணர் அல்லாத ஓதுவார் மூர்த்திகள் ஒருவர் அம்பலத்தில் அதே ஆண்டவன் சன்னதியில் தேவாரம் பாடவும். இசைவு தந்த அந்த தீட்சிதர் பெரியவர்களுக்கு மனமாறுதல் எம்ஜிஆர் அரசின் பாராட்டுதலுக்குரியவர்கள். தீட்சிதர்களின் மனமாறுதல் ஒரு யுக புரட்சிக்கு சமம். இதை புரட்சித் தலைவர் ஆட்சியில் நடக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது என்று சுவாமிநாதன் அவர்கள் எழுதி கொடுத்த வாழ்த்து பாவதற்கு சொல்லி இவர் இல்ல, அது மூலமா எனக்கு இன்னொன்னு தெரியுது, அதுக்கு முன்னாடி இது பாடப்படல அப்படிங்கிறது இல்லையா? அதுதான் முக்கியமானது. அதுக்கு முன்னாடியே தமிழ்ல பாடல்கள் கோயில பாடிட்டு சும்மா தமிழுக்கு விரோதின்னு சும்மாச்சுக்கும் ஏமாத்தி அவங்க வந்து இப்ப நீங்க ஒரு மடல் வந்து ஒரு படிச்சு காட்டினார். அது யாருன்னா, நீங்க வந்து அறநிலையத்துறை அமைச்சரா இருக்கும்போது நீங்க எழுதி கொடுத்த மடல் அது. அறநிலையத்துறை அமைச்சர் இருந்த பொழுது தமிழில் பாடக்கூடாது தேவாரம் திருவாசகம் என்று தீட்சைகள் சொன்ன பொழுது நான் ஒரு கோரிக்கை வைத்தேன். தமிழர் பாடக்கூடாது என்கிறீர்கள், ஆனால் இந்த நடராஜ பெருமானையே தமிழ்நாட்டிற்கும் உலகத்திற்கும் அறிமுகப்படுத்தியது தேவாரமும் திருவாசகமும் தான். அது வந்த பிற்பாடு தான் நடராஜா கோயில் ஒன்று இருக்கு, நடராஜ பெருமான் இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படியாப்பட்ட தேவாரம் திருவாசகத்தை சிறையில் கைது பண்ணியவர்கள் தீட்சிதர்கள்.
இப்ப நீங்க அந்த வாழ்த்து பத்திரிகை எழுத பாடுவது தீட்சிதர்களை தவிர வேற யாரும் பாடக்கூடாது. இதை பற்றி ஒரு கருத்தை நான் சொல்லுவேன், வரலாற்று உண்மையை எடுத்து சொல்லுகிறேன். இந்த 87 நடந்த இந்த கும்பாபிஷேகத்தின் போது அதுவரையில பாடவில்லை. நீங்க சரியாக கேள்வி, அது வரைக்கும் அவங்க பாட மாட்டேன்ட்டாங்க, தேவாரத்தை பாடல அவங்க. அதற்காக போராட்டத்தை நடத்திய போது போராட்டத்துக்கு வீதியிலே வந்து இறங்கி ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு விதிமுறை எப்படி நடக்குது, ஆகம விதிப்படி நடக்கக்கூடிய கோயில்கள் நீங்க சொல்ல மாதிரி நடக்குது. இது வந்து பதஞ்சலி முனிவர் விதிப்படி நடக்கக்கூடியது. அந்த கோயில் அவர் வந்து நீங்க கேட்கிற கேள்வியே தவறுங்க. அப்புறம் அதனால பதில் சொல்றது கூட விடமாட்டேன்றீங்களே. பதஞ்சலி முனிவர் எங்க வந்து இது முழுக்க முழுக்க மகளாகமப்படி கட்டப்பட்ட கோயில், மகளாகமப்படி அமைந்த அந்த நடராஜர் ஆகமப்படி செய்தவர்கள் ஸ்மார்ந்தருடைய பதஞ்சலி பத்தது எப்படி வர முடியும்? அதுவே தவறு. நான் கேட்கிறேன், ஒவ்வொரு கோயிலும் ஆகமம் தெரியுமா? எனக்கு தெரியாது. அது மகளாகம் அப்படி பண்ணது என்று 16ஆம் நூற்றாண்டு வரையிலும் மகளாகம் அப்படித்தான் செய்யப்பட்டது என்பதற்கான கல்வெட்டு சார்ந்து எனக்கு ஆகமம் தெரியாது. அது சொல்லுங்க, அதனால எடுத்து சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது, தப்பு இல்ல. நான் வேற ஒரு கேள்வி ஐயா, தென்னிந்திய கல்வெட்டு தொகுதியில எடுத்து இவர்களே எடுத்து போட்டிருக்கிறது பாருங்க. அதுல வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா மகளாகமப்படி சரவண பண்டாரம் என்கின்ற ஒரு முன்னிலையில கும்பாபிஷேகம் நடந்த அந்த காலத்துல 16ஆம் நூற்றாண்டுல மகளாகம் அப்படி இன்னைக்கு அவங்க அபிடவிட் கொடுக்குறாங்க, நாங்க ஆகமப்படி எதையும் செய்யவில்லை, பதஞ்சலி பத்ததி மூலமாக தான் செய்கிறோம். அறநிலையத்துறை வந்து இந்து கோயில் எடுத்திருக்கிற மாதிரி மற்ற அவங்களே மத்த எடுத்துப்பாங்களா அப்படின்னா உங்களுக்கு உடன்பாடு தான், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்க. என்னுடைய கேள்வி என்ன, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வழிபாடு இருக்கும். அதை வந்து கேட்கணும். ஏற்கனவே இது போல வந்து கடந்த முறை நம்ம வந்து இதே மாதிரி விவாதம் நடத்தும் போது நான் சொன்னேன், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கோயில்ல ஒரு பாடிகார்டு முனியாண்டிங்கிற ஒரு கோயில்ல எந்த ஆகம விதிப்படியும் கிடையாது. அங்க போய் நீங்க பூஜை பண்ண முடியாது, ஆகமத்தை கரைச்சு குடிச்ச நீங்க பண்ண முடியாது, அந்த உமானா தீட்சர் போய் பண்ண முடியாது. அப்ப ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு முறை வச்சிருக்காங்க. அதை எப்படி நீங்க மறுக்க முடியும், தடுக்க முடியும்? இப்படி பண்ண கூடாது நீங்க எப்படி சொல்ல முடியும்? பாடிகார்டு முனீஸ்வரர் கோயிலுக்கு நீங்க வழக்கு கொடுக்க போறீங்களா? ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு கோயிலுக்கும் இருக்குன்னு சொல்லிக்கிறீங்களா? நீங்க பாத்தீங்கன்னா அதே தான் நானும் என்னுடைய கருத்தை தான் நீங்க சொல்றீங்க வேகமா. என்னன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ஆகமம் இருக்கிறது. இந்த கோயிலுக்கு ஒரு ஆகமம் வந்து மகுடாகமம்னு எல்லாம் தெரியும். அந்த மகுடாகம் அதையே பண்ண மாட்டேங்கிறீங்க நான் கேட்டுட்டு இருக்கேன். திரு உமாநாதீஸ்வரர் ஆகமே கிடையாது. ஆகமம்ங்கிறது என்ன? ஆகமே கிடையாது. இறைவனை வரவேற்பது தமிழ், அதுக்கு முறைகள். ஆகமம்னா என்ன? வாயில ஒண்ணு சொல்றாங்க, நாங்க பூஜா சூத்திரம் வச்சிருக்கோம், அதை விட்டு பின்பற்றிருக்கோம். வாய்க்கு வந்து சொல்லுங்க, சொல்லுங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லல, நாங்க வாய்க்கு வந்து சொல்றது அல்ல. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றது இல்லை. மகுடாகமப்படி அது நடத்தப்பட வேண்டிய பூஜை, மகுடாகமப்படி நடத்த வேண்டிய பூஜையை நீங்க அப்படி செய்கிறீங்களா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. மகுடாகமப்படி நீங்க செய்யல, நீங்களே சொல்லுங்க. கூடமா இருக்கு. அதனால கோயில் நிர்வாகம் சரியில்லை, கோயில் அரசாங்கம் எடுத்திருக்கிறது பிறகு எந்த விதமான நல்லதும் நடக்கல, கட்டுதான் நடந்திருக்கிறது. அதுக்கு இந்த படங்களே காரணம். அந்த ஆண்கள் கழிப்பறையோட எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. அதனால சின்ன விஷயம் கூட அரசாங்கத்துக்கு பண்ண முடியுது. இவன் எந்த கோயில் எடுத்துக்கலாம், என்ன தகுதி இருக்கு? 1885 புகார்கள் 130 ஆண்டுகளாக இவர்கள் நிர்வாகத்திலே ஊழல் செய்திருக்காங்க. வந்துகிட்டே இருக்கு. அவ்வளவுமா போய் அத்தனை நீதிமன்றத்தில் ஊழல் புகார் இருந்தால் இந்திய தண்டனை சட்டப்படி வழக்கு நடத்தணுமா, அரசு ஏற்றுக்கொள்ளணுமா? ஊழல் புகார்களுடைய நிலைமை எது? உங்களுடைய ஒரு நிமிஷம், உங்களுடைய குடும்பத்துல ஒரு சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, அப்போ வந்து சொத்தப்புறம் அரசு பறிமுதல் பண்ணணுமா, இல்லாட்டி உங்களுடைய சண்டையில யாருக்கு நியாயம் பண்ணணுமா? அவங்களுடைய குடும்பமா கோயில்
தில்லை கோயில் அவங்களுடைய குடும்பம், பப்ளிக் டெம்பிள் எல்லாமே சொல்லிட்டாங்க. அப்புறம் உங்க குடும்பம் என் குடும்பம் நீங்க அது பொது டெம்பிள்ங்க. அப்ப அதுக்கு என்ன வருதோ அதை தான் நீங்க அப்ளை பண்ணுங்க. சிதம்பரம் கோயிலை பத்தி இல்ல, சிதம்பரம் கோயிலை கேட்கிற கேள்வி கேட்பதும் சிதம்பரம் கோயிலை பற்றி அல்ல. எந்த கோயிலா இருந்தாலும் ஒரு ஊழல் ஒரு முறையை நடக்கிறது இருந்துச்சுன்னா அதுக்கு எடுத்துட்டு போறதான் தீர்வா, அல்லது அந்த யார் தப்பு செய்யவங்க யாரும் தண்டிக்க. மறுபடியும் தப்பு செய்தவர்கள் தண்டிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே செல்ஃப் அப்பாயிண்டட் ட்ரஸ்டீஸ் எப்படி அவன் தண்டனை கொடுப்பான்? அவன் இதை நானே ஏற்றுக்கொள்கிறேன், நானே செய்கிறேன். நீங்க தான் சொன்னீங்க, அமைச்சர் முன்னாடி அமைச்சர் தான் சொன்னாங்க இதை பற்றி அவங்க தொடர்ந்து புகார்லாம் சொன்னாங்க. அப்ப அதிருப்தியா இருக்கிறவங்களோ மாற்று கருத்து கொண்டவங்களோ தன்னோட குரல் வாய்ப்பு இருக்குல்ல. சொன்னதே இன்னொரு தீட்சதர், அதாவது அப்ப தீட்சதர் சொல்லிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒருத்தர் சொல்லுகிறாரு, சொல்லும்போது அவங்களால ஏன் இங்க வந்து சொல்லுகிறாருன்னா அங்க பண்ண முடியல, அவங்களுக்குள்ள அதை தீர்க்க முடியலன்னா வெளியே வராங்க. அதனால்தான் சொல்றோம் தீர்க்க வேண்டிய இடம் வேற ஒன்று இருக்கிறது, அப்படி தீர்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் அரசாங்கம் என்றால் அரசாங்கம் தீர்த்துக் கொள்ளுங்கள். காவல் நிலையம் இருக்கிறவங்களுக்கு காவல் நிலையம் காவல் நிலையத்தில் அது சம்பந்தம் இல்லை, அறநிலையத்துறை மூலமாகத்தான் அது போயாகணும். அதுக்காக அறநிலையத்துறை மூலம் கோயில்கள் மட்டுமல்ல அறக்கட்டளைகள் கூட அறநிலையத்துறை மூலம் வரலாம் தான் அறநிலையம். அரசாங்கம் கொடுத்த கதை இது, அது அமைக்க முடியாது. ஒரு நிமிஷம் சார், சிதம்பரம் இப்பொழுது விவாதத்துக்குரிய பொருளே சிதம்பரம் நடராஜர் கோயிலுடைய நிர்வாகத்தை டீச்சர்களுக்கு ஒப்படைத்தது பற்றி தான். அதை பத்தி மட்டும் இல்ல, அது தொடர்பாகவும் அதன் மூலம் இருக்கக்கூடிய கேள்வி என்ன, இது வந்து எல்லா கோயிலுக்கும் சேர்ந்து சேருமா? எல்லா கோயிலை பத்தி எல்லா கோயிலுக்கும் வேணுமா வேண்டாமா என்ற பிரச்சனைகள் பல ஆண்டுகளாக ஏற்கனவே பல்வேறு அரசுகளால் காங்கிரஸ், திமுக, அண்ணா திமுக எல்லாம் யோசனை பண்ணி பெரிய பெரிய சர் பி ராமசாமி ஐயர், இளையபெருமாள் கமிட்டி எல்லாம் முடிவு பண்ணி இருக்கு. மத்திய சர்க்கார் இது வேற வழியே இல்ல. இந்து மதம் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த சீர்திருத்தம் முக்கியம். எங்கு ஊழல் இருக்கிறதோ, எங்க வரவு செலவு கணக்கு காட்கப்படவில்லையோ அங்கு நிச்சயம் தலையிடும். குறிப்பாக இந்த நடராஜா கோயிலை பொறுத்தவரையில் இது தீட்சிதர் கோயில் அல்ல. இரண்டாவது, இது அரசாங்க கோயில் இல்ல. தீட்சிதர் கோயில் எல்லாம் நீங்க சொல்றீங்க, அவங்க இதுவரைக்கும் நீதிமன்றம் மூலம் சார் எல்லாரும் ஒரு டிஸ்பியூட் வந்துச்சுன்னா, உங்களுக்கு எனக்கு ஒரு டிஸ்பியூட் வந்துச்சுன்னா தீர்த்து கொள்ளக்கூடிய இடம் நீதிமன்றம். நீதிமன்றத்தில் அவர்கள் அவர் சாரம் வாங்கியிருக்காங்க. அதை காட்டி தான் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் நீங்க தவறா சொல்றீங்க. 1885 இருந்து 1887 வழக்கு கடைசியா வந்த வழக்கு 1951. 1881 இப்ப நடந்தது இன்னைக்கு நடந்ததை நான் இன்னைக்கு உட்கார்ந்து உடனே பேசி நான் முடிவு பண்ண முடியுமா? அதுக்கு முடிவு மேலதான் வரும். முன்னால் நடந்தது பற்றி பேசும்போது சொல்லும் போது பரிசையாக இது பப்ளிக் டெம்பிள் என்பதை எல்லாரும் இருக்கிறார்கள். 51வது வருஷத்தில் நடந்த அதைத்தான் ரெஜூட்டி கேட்டாங்கிறது அவங்க கேட்கிறாங்க. அந்த 51 என்ன சொல்லிருக்காங்க, இது பப்ளிக் டெம்பிள் என்று சொல்லியிருக்காங்க. அதுலயே பப்ளிக் டெம்பிள் தான் இருக்கு. இது இருக்கு கர்நாடகா நீதிமன்றத்தில். கர்நாடகாவில் கௌரா சரத் பிராமணர்கள் ஒரு குரூப் வந்து அவங்க வந்து ஒரு தனி வகைரா சொல்லி பறிச்சிருக்காங்க. நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய சௌராஷ்டிரா கோயில் வந்து சௌராஷ்டிராவுக்கு தான் சொந்தமானது. அவரால் தனியாக வழிநடத்த ஏன் உத்தரவு உங்க உத்தரவு சுப்ரீம் கோர்ட். இதே மாதிரி கோவையில் வந்து வேளாண் சொந்தமானது ஒவ்வொரு பிரிவுக்கு வந்து ஒரு கோயில் சொந்தமா இருந்தா நீதிமன்றம் அதை வரையறுத்து சொல்லியிருக்காது. நம்ம ஊர்லயே நீதிமன்றம் வரையறுத்து கடைசியா மட்டும்தான் முன்னால சொன்ன நீதிமன்றம் கடைசியா சொன்னா செல்லும். நான் ராமவளம் கடைசியா சொன்னது செல்லும் சொல்லி இப்பதான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்குதான் வந்திருக்கு. இனிமேதான் அதை பத்தி ரியாக்ஷன் வரும். இல்ல 51 வந்த பத்தி பேச 51 பப்ளிக் எங்கிட்ட இருக்கு. இவர்கள் டினாமினேஷன் பற்றி தான் பேசியிருக்காங்க தவிர அந்த டெம்பிள் பப்ளிக் டெம்பிள் பற்றி 51 சொல்லியிருக்காங்க. 51 சொல்லியிருக்காங்க. நடராஜாவை நம்பி வாழ்க்கை எடுத்துட்டு பக்தி செய்துட்டு பக்தர்கள் கோடி எல்லாம் அழுதுருக்காங்க. ஐயோ இந்த மாதிரி அப்படி அழுதுருக்காங்க. அவருடைய பக்தியின் பெருக்குதான் இன்னைக்கு இந்த மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கு. ஆனால் விஷயம் அதுவல்ல. இப்பொழுது அவர்கள் இந்த ஆயுத எழுத்துல அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, இது அப்படியே இன்னொரு எல்லாத்துக்கும் விரிவுபடுத்த முடியுமா வேண்டாமா என்பதுதான் முக்கியமான கேள்வி. அதைத்தான் நாம் பேசிக்கொண்டிருக்கோம். நிச்சயமா திரு சாமிநாதன், இந்த முக்கியமான கோயில் நடராஜா கோயில் பஞ்சபூதங்களில் ஒன்றான ஆகாயத்தை பெரிய நடராஜா கோயிலை பற்றி தான் பிரச்சனை. அது வந்து அரசாங்க கோயில். அதுக்கு
கோடிக்கணக்கான பெருமானம் உள்ள நிலங்கள் இருக்கிறது. எல்லா கோயிலுக்கும் தான் நிலம் இருக்குது. கோடிக்கணக்கான முக்கியமான விஷயம் அதை கொண்டு போறோம். அதாவது நிறைய நேரம் இல்லாதனால பார்த்தேன். அதாவது இப்ப வந்து கோயில்கள் வந்து ஊழல் பண்றாங்க, முறையீடு பண்றாங்கன்னு சொல்லி சொல்றீங்க. இது வந்து மற்ற கோயில் கூட சொந்தமா இருக்கலாம். இப்ப சமீபத்தில் மத்திய அரசுடைய ஒரு திட்டத்துக்காக ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் கடந்த ஆட்சியில் பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கர் லேண்ட வந்து கோயில் அறநிலைத்துறைக்கு சொந்தமான லேண்ட வந்து கோயில்களுக்கு சொந்தமான லேண்ட வந்து ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கிறதுக்காக கொடுத்தாங்க, ஒதுக்கீடு பண்ணாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய முடியும்? 300 ஏக்கர் நீங்க திரும்பி வாங்கி தர முடியுமா? எந்த கோயிலுக்கா நீங்க கொடுக்க முடியுமா? நீங்க இல்ல இல்ல அறநிலைத்துறை கோயில் சொந்தமான கோயிலுக்கு சொந்தமான கோயிலை யார் கேட்கறது? சட்டம் தான் தீர்மானிக்கணும். நானும் பண்ண முடியாது. எல்லாமே சட்டம் தான் தீர்மானிக்கணும். சட்டம் தீர்மானிக்கிறது கோரிக்கைக்கு தான் நமக்கு உரிமை இருக்கு. நீங்க வந்து பொதுவா தீட்சர்கள் சொந்தம்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. தீட்சர் கோயில் எங்களுக்கு சொந்தம் என்று இந்த வினாடி வரையில் ராமகோபாலனோ அல்லது உமாநதி டீச்சர் சொல்லுவதற்கு தைரியம் கிடையாது. சொல்றாங்களே கிடையாது. நீங்க சொல்றீங்க, அவங்க தான் சொல்றாங்க. பிரமாண பத்திரத்தை போடல, எங்களுக்கு உரிமை தான் சொல்றாங்க. பரம்பரை அர்ச்சகரை உங்க குடும்பங்கள் குடும்பத்தை பத்தி பேசுறீங்க. உங்க கோயில் முடியுமா? 43,000 கோயில் பத்தி என்ன இதை பத்தி பேசுறேன்? அடியெடுத்து கொண்டார் பெருமாள். எல்லாருக்கும் அடியாறு நாஸ்திகர்கள் ஆட்சி. பெரிய பெரிய உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. நம்முடைய விவாதம் என்று சென்று கொண்டிருக்கிறது யார் நிர்வகிக்க வேண்டும் என்று. இது பற்றி மக்களுடைய கருத்து என்னவா இருக்கிறது என்று கேட்டோம். வழிபாட்டு தலங்களை யார் நிர்வகிக்க வேண்டும், அரசா அரங்கலா இருவரும் இணைந்தா என்று மக்களிடம் கேட்டிருந்தோம். மக்கள் குறுஞ்செய்தி மூலமாக அனுப்பிய தீர்ப்பு என்ன இப்போது பார்க்கலாம். வழிபாட்டு தலங்களை நிர்வகிக்க வேண்டியது யார், கோவில்களை நிர்வகிக்க வேண்டியது யார் என்பது நம்முடைய கேள்வி. அதற்கு மக்கள் அளித்த பதில்: கோவில்களை அரசுதான் நிர்வகிக்க வேண்டும் என்று 39% பேரும், அரசுதான் தொடர்ந்து நிர்வகிக்க வேண்டும் என்று 39% பேரும், இல்லை பரம்பரை உள்ளிட்ட பிற அறங்காவலர்கள் மூலமாக நிர்வகிக்க வேண்டும் என்று 38% பேரும், இருவரும் இணைந்து நிர்வகிக்க வேண்டும் என்று 23% பேர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மக்களுடைய கருத்தில் அரசு நிர்வகிக்க வேண்டும் 39%, அறங்காவலர் நிர்வகிக்க வேண்டும் என்று 38%, இருவரும் இணைந்து நிர்வகிக்க வேண்டும் என்று 23%. நான் திரு தீட்சர் உமானா தீட்சத்தை இறுதியான கேள்வியோட நிகழ்ச்சி முடிவு பண்ண விரும்புகிறேன். உங்கள்கிட்ட கேட்கிறேன், அதாவது இதுல வந்து மக்கள் வந்து ஒரு எல்லாருக்கும் இணைந்து ஒரு நிலைமை கொடுத்திருக்காங்க. இன்னமும் தொடர்ந்து விவாதம் இருக்க மட்டும் கொடுத்திருக்காங்க. இதுல உங்கள்கிட்ட மட்டும் இல்லாம அரசுடைய பங்களிப்பு இருக்கணுங்கிறது ஒரு பிரதானமான கருத்தா இருக்கு. திரு உமாநாத், உங்களுடைய இறுதி கருத்து. சார், அரசு இதுல இன்டர்ஃபியர் ஆச்சுனாக்கா பக்தர்கள் தரிசனம் சரியா பண்ண முடியாது. ஏன்னா அவர்கள் ஆட்சி பண்ணுவார்கள், அதிகாரம் பண்ணுவார்கள். இங்க கோயில எங்களுக்கு பூஜை தான் முக்கியம், வரவர்களுக்கு தரிசனம் பண்ண எங்களுடைய முக்கியம், அதுதான் குறிக்கோள் எங்களுக்கு. நடராஜாவையும் பூஜையும் அதில் வருமானத்தையும் பிரிக்க முடியாத ஒன்று. தீட்சிதர்கள் என்பவர்கள், திளைவாழர்கள் என்பவர் ஒரு தனிப்பட்ட ஒரு சமூகம், ஒரு மைனாரிட்டி சமூகம். எங்களுடைய ஜீவனமே இந்த கோயில் தான். கோயிலை பாதுகாக்கிறதும் பூஜை பண்றதும் தான். இதை யார்த்தையும் விட மாட்டோம். இது வந்து உங்களுடைய கருத்தா புரிஞ்சுக்கிறேன். கோயில வழிபடுவது மட்டுமல்லாமல் அதோட நிர்வாகம் நேர்மையாக நடக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்க முடியும். இன்றைய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வழக்குக்கு வேண்டுமானால் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம், ஆனால் விவாதத்துக்கு முற்றுப்புள்ளி கிடையாது, தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்திருந்த திரு சாமிநாதன் அவர்கள், திரு சக்திவேல் முருகனார் அவர்கள், திரு ராமகோபாலன் அவர்கள், திரு உமானா தீட்சர் அவர்கள் 4 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.